ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான மட்டன் தலைக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். ஒரு ஆட்டு தலைக்கறி வாங்கி வச்சுருக்கேன். இதில் முடியெல்லாம் இருக்கும். நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க. ஒரு 2-3 தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. கழுவும் போது மஞ்சள் உப்பு போட்டு கழுவிக்கோங்க. அப்போ தான் அந்த கவுச்சி வாடை இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம செய்ய போகிறோம். 2-3 தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. அதில் சின்ன சின்ன குட்டி 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 முடியாக இருக்கும். அதனால் நல்லா 2-3 தண்ணியில் நல்லா கழுவிக்கோங்க. பாருங்கள், நான் கழுவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பராக கழுவியாச்சு. ஒரு முடி கூட இல்லாமல் நல்லா கழுவிட்டேன் நான். இப்போது இது நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய் விழுது. தேங்காய் விழுதில் சோம்பு, உடச்சக்கடலை, அதாவது பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க, அதை நான் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் எடுத்து சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். நான் உப்பு போட மறந்துட்டேன். நீங்கள் இப்போயே உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க கண்ணாடி பதத்துக்கு. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்டிலேயே அரைச்சிக்கிட்டேன். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிறதுக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ 2 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் தலைக்கறி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. எப்போவுமே தக்காளி வெங்காயம் வதக்கிறது தான் டேஸ்ட் இருக்குது குழம்பு. பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. நான் இப்போ தலைக்கறியை சேர்க்க போகிறேன். என் பையன் கத்திட்டு இருக்கான். தலைக்கறி சாப்பிட்றதுனால என்ன நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க பிறந்தவொடனே தலை நிற்கணும்னு சொல்லி தலைக்கறி செஞ்சு கொடுப்பாங்க. சாப்பிட்றேன். ரொம்பவே நல்லது தலைக்கறி சாப்பிட்டா. பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம மூளை இருக்குது. இந்த மூளையை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, மூளையை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம இப்போ சேர்க்கக்கூடாது. மசால் பொருள் எல்லாம் போட்டுட்டு நல்லா குக்கரில் விசில் வச்சு வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக சேர்த்துக்கணும். ஏன்னா இடையில நம்ம சேர்த்தோன்னா, கறியோடு நம்ம சேர்த்தோன்னா அது மூளை கரைஞ்சிரும். அதனால் நம்ம சேர்க்கக்கூடாது. இதை நான் இன்னொரு நாளைக்கு கிரேவி மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நல்லா கறி வதங்கிடுச்சு. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நீங்கள் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டிங்கன்னா இந்த கறியில் நல்லா இந்த இதெல்லாம் இறங்கிடும்.
இப்போ வந்து நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலா பொருள் சேர்த்தாச்சு. நல்லா வந்து அதை வதக்கி விடணும். நானே வீடியோ எடுக்கிறதுனால நல்லா வதக்க முடியல. நீங்கள் நல்லா 2 கை வச்சு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மசால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நல்லா. பாருங்கள், நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ அந்த மசால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பச்சை வாடை அடிக்கும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், மசால் வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போது நான் தேங்காய் விழுது சேர்த்துக்கிறேன். தேங்காய் விழுது வந்து நான் அதில் வந்து சோம்பு உடச்சக்கல்லை போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ உடச்சக்கல்லை உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட வேணாம். நான் போட்டிருக்கேன், நீங்கள் போடணுன்னா போட்டுக்கோங்க, இல்லை போட வேணாம். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ தான் உப்பு போடுறேன், அப்போ போடல. நீங்கள் அப்போவே போட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் குக்கரில் மூடி போட்டு மூடிடலாம். இதில் 7 விசில் விட்டு நான் வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், 7 விசில் ஆவி அடங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா, அப்போ தான் கறி நல்லா வேகும், தலைக்கறி வேகும். பாருங்கள், நல்லா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து மூளையை கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மூளையை இப்போ நான் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், அதை வந்து ரொம்ப கிளறக்கூடாது, இல்லை மூளை கரைஞ்சிரும். அதை தான் நான் முதலே சொன்னேன், விசில் விட்டோன்னா நம்ம மூளை கரைஞ்சிடும். அதனால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், மூளை கிண்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது மூளை வேகிற அளவுக்கு தான் நம்மளுக்கு டைம் வேணும். பாருங்கள், மூளை வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.